இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா மாட்டாரா அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏன் டோனி வந்து ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டா, ரீசன் என்னென்னா, இப்போ டீமுக்காக பார்த்தீங்கன்னா டோனி வந்து ரிட்டையர் ஆகிறது அவசியம்தான். ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷம் மெகா ஆப்ஷன், அதனால் ஒரு ரிட்டென்ஷன் ஸ்பாட் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த இடம் வந்து டோனி வந்து இருக்கார். ஸோ அவருக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோதான் கீஸ். ஸோ இவர் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஃபேன்ஸுக்காக தான் விளாண்டார். ஸோ மேபி இன்னொரு வருஷம் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு ரிட்டென்ஷன் ஸ்பாட் ஒரு நல்ல பிளேயரை நம்ம மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ டோனி மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு மென்டார் இல்லை கோச்சாக சான்சஸ் இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த வருஷம் விளாண்டது முக்கியமான ரீசனே போன வருஷமே அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா போன வருஷமே நல்ல இது கரெக்டாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சீசன் டோனிக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவர் தான் ஃபேன்ஸுக்காகவே இந்த வருஷம் விளாண்டார். எல்லா ஃபேன்ஸுக்காகவும் அவர் தான் இந்த வருஷம் IPL 2024 விளாண்டார். ஸோ இப்போ வந்து அவருக்கு ஒரு சர்ஜரியும் இருக்குது கைஸ். அதை முடிச்சுட்டு சொல்லலாம். மேபி அவர் பத்ரே அணிக்கு கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மசில் சர்ஜரி, அது ரெக்கவர் ஆகிறதுக்கே 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே சொல்லிட்டாருன்னா ஓகே, நம்ம வந்து ஒரு ரிட்டென்ஷன் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஷன் போயிட்டு ஒரு வேறு ஏதாவது பிளேயர்ஸ் ட்ரை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதையும் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இவரை பொறுத்த வரைக்கும். ஏன் இவரோட ரிட்டைர்மெண்ட் பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா, ரீசன் என்ன, இவருக்கு வந்து கரியர்லேயே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிற இடம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. டெஸ்ட்டு செம்ம ஒஸ்ட்டு கைஸ் தான் சொல்லுவேன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இதுன்னு ஓடிஐன்னு சொன்னிங்கன்னா அதுலேயும் ஒஸ்ட்டாக தான் ரிட்டைர்மெண்ட் ஆனார். ரன் அவுட் ஆகி அழுதுகிட்டே கிரவுண்ட் அவுட் வெளியே போனார். எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி மட்டும்தான் உலகமே அழுந்தது சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மோசமாக இருந்தது. T20 அதுவும் ரிட்டையர் இது பண்ணிட்டார். ஆனால் அது பெருசாக இல்லைனாலும் இதில் ரொம்ப முக்கியமாக இதுதான் கைஸ். ஏன்னா 2 இதுலேயும் ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னா 2015 கரெக்டாக இதில் ரிட்டையர் ஆனார் டெஸ்ட்டில், அதுக்கப்புறம் T20, அதுக்கப்புறம் ODI அது மாதிரி ரிட்டையர் ஆனார் கைஸ். ஸோ இவர் பேஸ் ஆஃப் த கரியர், எண்ட் ஆஃப் த கரியர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு கப்பு ஜெயிக்க முடியல டீம் இந்தியாவுக்காக. அப்பயும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி வெளியே போனார். அவருக்கு பதிலாக இன்னொரு பிளேயரையும் கோலியாக கேப்டன் போட்டாங்க. அதுக்கப்புறம் கோலி டெஸ்ட்டு இதை செம்மையாக எடுத்துகிட்டு போனார். ODI வேர்ல்ட் கப்ஸ்லாம் அந்த இதில் அந்தளவுக்கு இல்லைனாலும் டெஸ்ட்டு செம்மையாக எடுத்துகிட்டு போய் இந்தியாவை பயங்கரமாக வச்சுருந்தார் கோலி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ ரோஹித்திட்ட கேப்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் வந்து பேஸ் ஆஃப் கரியர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தனால இவர் வந்து ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வருஷமும் அவர் கண்டினியூ பண்ணார்னா மேக்ஸிமம் நம்ம கப் அடிக்க சான்ஸ்கள் அதிகரிக்கும். ரீசன் என்னென்னா, நம்ம எப்பயுமே பிளே ஆஃப்க்கு வெளியே போயிட்டோன்னா அடுத்த வருஷம் செம்மையாக கம்பேக் கொடுப்போம். ஸோ மேபி சான்ஸ் இந்த வருஷமும் கம்பேக் கொடுத்து அடிக்க சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ரெய்னா வேறு ஒன்று சொல்லியிருக்காரு கைஸ். என்ன விஷயம்னா, ருத்ராஜுக்கு வந்து இன்னும் கேப்டன்சி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாரு. சப்போஸ் டோனி வந்து இன்னொரு வருஷம் லீடில் சும்மா டீமில் இருந்து நம்ம ருத்ராஜுக்கு வந்து கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சுரேஷ் ரெய்னாவே சொல்லியிருக்காரு. ஸோ மேபி நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, டோனி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சபடியெல்லாம்